الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده ولا أمة بعد أمته ولا شريعة بعد شريعته ولا كتاب بعد كتابه أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை உலகில் வரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறிய பின் புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாம் பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்தெந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவியுள்ளானோ, கட்டளை விதித்துள்ளானோ, இயன்ற அளவு அந்த நலவான விடயங்களை எடுத்து நடக்கும்படியும், எந்தெந்த விடயங்கள் பாவமானது ஹராமானது அதனை செய்வதனால் உலகிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிப்பீர்கள் என்பதாக எச்சரித்துள்ளானோ, விலக்கியுள்ளானோ, அத்துணை ஹராமான பாவமான செயல்களில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரரே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு எந்த கண்ணியமான இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மார்க்கத்தை எங்கட வழிகாட்டியாக தந்தானோ அந்த இஸ்லாம் ரொம்ப பரிபூர்ணமானது, ரொம்ப பரிசுத்தமானது, எந்த குறைகளுமே இல்லாதது. முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்க இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கம் பரிபூர்ணமானது பரிசுத்தமானது என்பதை எந்த அளவுக்கு உள்ளத்துல ஆழமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ இதே அளவுக்கு எங்கட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனும் விரும்புகிறான். இந்த இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்துள்ளுக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நீங்களும் பூர்த்தியான இஸ்லாமுடையவர்களாக, பரிபூர்ண இஸ்லாமுடையவர்களாக, பரிசுத்தமானவர்களாக இருக்கணும் என்றது. எனவே இஸ்லாம் பரிசுத்தமானது. இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் நாங்களும் பரிசுத்தமானவர்களாக இருக்கணும் என்றதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக விளக்கப்படுத்துறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. முஸ்லிம்களே, நீங்க இஸ்லாத்துள்ளுக்கு இருக்கிறதாக இருந்தா அந்த இஸ்லாத்துள்ளுக்கு பரிபூர்ணமாக இருங்க. பேரளவுல முஸ்லிம்களாக உலகத்துல வாழ்ந்துட்டு போயிட்டு வாழலாம். சில நேரங்கள்ல முஸ்லிம்கள் என்பதாக உலகத்துல ஐடென்டிஃபை பண்றது இருக்குது. இவருடைய பர்த் சர்டிபிகேட்ல இவருடைய பேர் முஸ்லிமாக இருக்குது, இவருடைய ஐடென்டி கார்டுல இவருடைய பேர் முஸ்லிமாக இருக்குது, வீட்டுக்கு முன்னாலேயே பெருசா அரபெழுத்துல மாஷா அல்லாஹ் என்று போட்டிருக்கிறாரு. எனவே போகக்கூடிய வரக்கூடியவங்க யார் இந்த வீட்டை பார்த்தாலும் சொல்லுவாங்க இந்த வீட்டுல இருக்கிறவர் முஸ்லிம் என்பதாக. ஒரு வாகனம் போயிட்டுக் கொண்டிருக்குது, அந்த வாகனத்துல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது அரபெழுத்து. எனவே உலகம் சொல்லும் இவர் முஸ்லிம் என்பதாக. ஆனா அன்பான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு முஸ்லிமாக பார்க்கிறது அடிப்படையான ரெண்டு விஷயங்களை வச்சு. அவருடைய வாகனத்தை வச்சு, வீட்டுல தொங்க போட்டிருக்கக்கூடிய போனை வச்சு, அவருடைய பேரை ஐடென்டி கார்டு உப்பன் சாதிக்க இவைகளை வச்சு அவர் முஸ்லிம் என்பதாக அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் ரெண்டு விஷயங்கள்ல பார்க்கிறான். இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க சரியாக நடந்துட்டீங்களா, மூணாவது அல்லாஹ் உங்களுக்கு சர்டிபிகேட் தாரான், நீங்க உண்மையான முஸ்லீம் என்பதா.
முதலாவது விஷயம் அந்த படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனோட வச்சிருக்கக்கூடிய தொடர்புல நீங்க எந்த அளவுக்கு சரியான ஒரு முஸ்லிமாக நடந்து கொள்வீங்க. ஒரு அடிப்படை முஸ்லீம் களிமா சொல்லி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, அல்லாஹ்வுடைய தொடர்புகள்ல மிகவும் பேசிக்கான ஒரு விஷயம் தான் இது. இல்லை என்று சொன்னா வேற ஒன்றுமே இல்ல. அந்த அளவுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் தான் 5 நேர தொழுகையாக இருந்து கொண்டிருக்குது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் தொழுகையுடைய விஷயத்துல புறப்பாடு செய்யறாரோ, யார் ஒருத்தர் தொழுகையில பொடுப்போக்காக இருக்கிறாரோ, இவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்பதாக. யார் ஒருத்தர் தொழுகையை விட்டாரோ முழு இஸ்லாத்தையும் விட்டுட்டாரு, இஸ்லாம் என்று சொன்னாலே தொழுகைதான் என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிப்படையான ஒரு பவுண்டேஷனை போட்டு வச்சாங்க. முஸ்லிமா முதலாவது தொழுகைய பாருங்க. அந்த தொழுகையில நான் சொல்றது தஹஜ்ஜுத் தொழுகைய, வித்ர் தொழுகைய, முன்பின் சுன்னத்துகள் இல்லாம பெரியோர்களே சொல்ல 5 நேரம் கடமையான பரவான தொழுகைகள். இந்த தொழுகையில நான் பேணுதல் இல்லையா, நான் ஊர் முழுக்க என்னைய பார்த்து முஸ்லிம் என்பதாக சொல்லேனும். வருஷா வருஷம் ஹஜ்ஜி செய்யறவராக இருக்கவும் மேலும், வருஷத்துக்கு 2 தினம் உம்ரா செய்யறவராக இருக்கவும் மேலும், ஏன செலவுலதான் இந்த ஏரியால 10 குமர புள்ளைகள் கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்ற அளவுக்கு மக்கள் இவரை பத்தி பேசலும். ஆனா வாழ்க்கையில தொழுகையில கொடுப்போக்கா, வாழ்க்கையில தொழுகையில புறப்பாடா, அல்லாஹ் இவர் ஒரு அடிப்படையான முஸ்லிமாகவே பாக்குறாங்க. எனவே தொழுகைதான் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை. அதுக்கு பின்னால்தான் இவர் வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே அல்லாஹ் கிட்ட கபூலியத்துடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே அன்பான கனவான்களே, பெரியார்களே, சகோதரே, இஸ்லாத்துடைய முதலாவது அடிப்படையான விஷயம் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுக்கு நன்றியுள்ள அடியானாக என்ற தொழுகையின் மூலம் நான் வாழ்ந்து காட்டுறது. 2வது அடிப்படையான விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, ஹுகூகுல் இபாத். உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தொடர்புல 100க்கு 100 சிறந்தவராக இருக்கேனும், பேர் பெற்றவராக இருக்கேனும், பெரிய தொழுகையாளியாக இருக்கேனும். ஆனா சமுதாயத்துல வாழக்கூடிய காலத்துல அவர் ஹுகூகுல் இபாத் அடியார்களோட பழகக்கூடிய நேரத்துல, அடியார்களுடைய பேச்சுவார்த்தையுடைய விஷயங்கள்ல, செயல்பாடுடைய விஷயங்கள்ல, அடியார்களுடைய விஷயத்துல, இவருடைய எண்ணங்களுடைய விஷயத்துல, இந்த எல்லாத்துலயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மார்க்ஸ் போட்டுக்கொண்டே தான் இருக்கிறான். எந்த அளவுக்கு ஒரு மனிதர் 100க்கு 100 அல்லாஹ்வுடைய விஷயத்துல சரியானவராக இருந்தாலும் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியாது. இது வரைக்கும் அவர் ஹுகூகுல் இபாத் அடியார்களோடு இருக்கக்கூடிய, நடக்கக்கூடிய, பேசக்கூடிய விடயங்கள்ல சரியானவராக ஆகும் வரைக்கும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்துடைய அடிப்படை தொழுகை என்று சொல்லி தந்தாங்க. இஸ்லாத்துடைய அடிப்படை தொழுகை என்பதாக சொல்லி தந்தாங்க. ஆனா உண்மையான ஒரு முஸ்லிமுடைய பேசிக் கிரைட்டீரியா, ஒரு மனிதன் அல் முஸ்லிமு, முஸ்லிம் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியானவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது அல் முஸ்லிமு. முஸ்லிம் என்றா யாரு தெரியுமா? வேற யாரும் இல்ல, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஏனைய எல்லா மக்களும் இவருடைய நாக்கு, இவருடைய கை, இவருடைய செயல்பாடு, பேச்சு வார்த்தைகள் இருந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும். மக்கள் என்னைய பார்த்து பயப்படுறாங்க, இவரோட ரோட்ல நின்று பேசினா ஏன மானம் போயிட்டுடும், இவரோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சா என்னைய ஏமாத்திட்டு போயிட்டுடுவாரு, இவருக்கு கடனை கொடுத்தா எனக்கு புள்ள போட்டுடுவாரு, இவரோட பேசினா மக்கள் என்னைய மதிக்க மாட்டாங்க என்ற அளவுக்கு யாருடைய விஷயத்துல மற்ற மக்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குமோ, நீங்க நல்லா விலகிக்கோங்க, அந்த அடியான் ஒரு நாளும் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியாது என்பதாக சொன்னாங்க. எனவே அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை அல் முஸ்லிமு ஹய்யினுன் லய்யினுன். அவனுடைய பேச்சுவார்த்தைகள், அவனுடைய செயல்பாடுகள் எப்பயுமே மற்ற மனிதனுக்கு ஒரு கம்ஃபர்டாக இருக்கணும். என்னையோட மக்கள் பேசுறதுக்கு பயப்பட மாட்டாங்க, என்னையோட மக்கள் பேசுறதுல இருந்து தூரமாக மாட்டாங்க என்ற அளவுக்கு இவர் மக்களோட நல்லவராக பழகக்கூடியவராக இருக்கணும். அன்பான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல இருந்து ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறது, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய உடம்புல அவனுடைய கண்ட்ரோல்ல எந்த விஷயத்தையுமே கொண்டாடலும். ஆனா எங்கட உடம்புல 2 பகுதிகள் இருக்குது, 2 உறுப்புகள். அந்த 2 உறுப்புகளும் எங்கட கண்ட்ரோல்ல கொண்டாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த 2 உறுப்பும் ஒரு நாளும் எங்கட கண்ட்ரோல்ல இருந்து கொண்டே இருக்க மாட்டுச்சு, எங்கட கண்ட்ரோலுக்கு வெளியே தான் போயிட்டு கொண்டிருக்கு. முதலாவது ஏண்ட வாயுள்ளுக்கு இருக்கக்கூடிய இந்த நாக்கு, 2வது ஏண்ட
உடம்புல இருக்கக்கூடிய இந்த நெஞ்சி இருதயம் என்று சொல்லக்கூடிய கல்வு உள்ளம், இந்த ரெண்டும் இருக்குதே ஒரு மனிதனுடைய கண்ட்ரோலுக்கு வெளியாலத்தான் இருக்கு. உள்ளத்துல என்னத்தை வேண்டாலும் நினைச்சு கொண்டே போகும் உள்ளம் என்னையால கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் உள்ளத்துல வரக்கூடிய எண்ணங்களை. ரெண்டாவது விஷயம், என்ற நாக்கு நாங்க சொல்லுவோம் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பேசிடுவோம், கடைசி சொல்லுவோம் என்ன கண்ட்ரோல் இல்லாம நான் பேசி கொண்டு போயிட்டேன் என்பதாக. பேச கண்ட்ரோல் பண்ண இல்லாம பேசிடுச்சு, கண்ட்ரோல் இல்லாம பேசினதான இது நடந்துச்சு. இந்த நாக்கு எந்த கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, முழு இஸ்லாத்தையும் அடிப்படையான ரெண்டு விஷயம். ஒன்று உங்களோட தொழுக, ரெண்டாவது உங்களோட நாக்கும் உள்ளமும். இந்த மூணு விஷயம் சீராக இருச்சா நீங்க உள்ளத்துல கைய வச்சு நிம்மதியாக சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அமல்கள் இருந்தாலும் கியாமத்துடைய நாளையில இந்த அல்லாஹ் சந்தோஷப்பட்ட நிலைமையில நான் சந்திப்பேன். இதனாலதான் ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை பத்தி கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சாங்க, அன்த ஷஹத அன் லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க கலிமா சொல்றது, வ துகீமஸ் ஸலாத தொழுறது, வ தஸூம ரமதான நோன்பு பிடிக்கிறது, வ துத்தி ஸகாத வ துத்திய ஸகாத ஸகாத் கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது என்பதாக அடிப்படையான அம்சங்களை விளங்கப்படுத்தி கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு சொல்லி கொடுத்தாங்க, இந்த விஷயங்கள்ல அடிப்படையான இவைகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த முழு இஸ்லாத்தையும் உங்களோட வாழ்க்கையுள்ளுக்கு கொண்டு வரதுக்கு லேசான ஒன்று சொல்லி தரவா? அந்த சஹாபியும் கேட்ட கேள்வி என்ன, யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் அத்குலு பிஹில் ஜன்னah வ யுபஇதுனி அனின் நார். யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது ஒரு அமல் ஒன்று நீங்க சொல்லித்தாங்க, அந்த அமல்களை செய்யறதின் மூலம் நான் டிரெக்டா சுவர்க்கத்துக்கு போயிட்டுடணும், நரகத்துடைய நெருப்புல இருந்து தப்பிடணும். கேள்வி, யார சூழல்ல எனக்கு ஒரு அமல் ஒன்று சொல்லித்தாங்க, அந்த அமலை நான் செஞ்சா டிரெக்டா நான் சுவர்க்கவாதி ஆகிடணும், நரகத்துல இருந்து நான் தப்பிடணும். அன்பான பெரியோர்களே சகோதரே, இந்த கேள்விய சமகால வாழ்க்கையில நாங்க யாருக்கிட்ட போயிட்டு கேட்டாலும் அவர் முதலாவது சொல்லி தருவாங்க, 5 நேரம் தொழுவில பேணுதலா இருங்க, ஏந்தி அளவுக்கு தஹஜ்ஜுத் தொழுதுவாங்க. 7 என்று சொன்னா ஒரு நாளைக்கு குறையாம ஒரு ஜுஸ் ஓதுங்க. நீங்க நோன்பு பிடிக்கிறதோட சுண்ணத்தான நோன்புகளையும் சேர்த்துக்கோங்க என்பதாக எத்தனையோ அமல்களை அடுக்கி கொண்டே போகும். சரியா பிழையா பதில் சரிதான். ஆனா முழு உலகத்துக்குமே ஆக பெரிய முஃப்தி, துன்யா ஆகிரா ஈருலகத்துடைய தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்த பதில், உங்களுக்கு நரகத்துல இருந்து தப்போணுமா, டிரெக்டா சுவர்க்கவாசியாக ஆகணுமா, அலா உக்பிருக பிமிலாகி ذلك كله, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமல சொல்லி தாரேன் என்பதாக சொன்னாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, அந்த அமல் தன்னுடைய நாக்க வெளியெடுத்தாங்க. நாக்க வெளியெடுத்து காட்டி சொன்னாங்க, குஃப அலைக லிசானக ஹாதா, உங்களோட இந்த நாக்க நீங்க பாதுகாத்துக்கோங்க. இந்த நாக்க நீங்க பாதுகாத்து கொண்டீங்களா நீங்க எல்லா செய்யற அமல்களும் அல்லாஹ் கிட்ட கபூல் ஆகிடும். நாக்கு சரியில்லையா, உங்களோட மத்தவங்களோட விஷயத்துல உங்களுக்கு பேச தெரியா, மத்தவங்களோட குறைகளை கண்டா மறக்க தெரியா, மத்தவங்களோட ரீபத்தை கேட்காம போக தெரியா. அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, முழு இஸ்லாமும் இந்த வாழ்க்கையில இருந்தாலும் நாக்கு சரியில்லையா, இந்த இஸ்லாம் ஒரு நாளும் பரிபூர்ணமாக போறது இல்லை. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல சஹாபாக்கள் கிட்ட கேட்டாங்க, அத்தஅலமு மனில் முஃப்லிஸ், சஹாபாக்களே உங்களுக்கு தெரியுமா இந்த உம்மத்துல பேங்கரப்ட் யாருன்னு சொல்லி? நாங்க சொல்லுவோம் பங்களூர், வருஷம் ஃபுல்லா வியாபாரம் செஞ்சாரு, ஆனா டிசம்பர் கடைசியில பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட பார்த்தா அவருடைய அசத்தை விட லயபிலிட்டி கூட இருக்குது. கடன்ல வியாபாரம் செஞ்சிருக்கிறாரு, கண்ட ப்ராஃபிட் ஒன்றுமே இல்லை. நாங்க சொல்லுவோம் இவரு பேங்கரப்ட், வருஷம் ஃபுல்லா வியாபாரம் செஞ்சுட்டு வருஷ கடைசியில நஷ்டவாதியா மாறிட்டாரு. ஒருத்தர் எத்தனையோ வருஷம் வெளிநாட்டுல இருந்தாரு, ஆனா ரிட்டையர் ஆகி ஸ்ரீலங்காக்கு வராரு, வரக்கூடிய நேரத்துல சொந்தமா ஊடு இல்ல, சொந்தமாக ஒன்றும் செய்யறதுக்குரிய வழி இல்லையா? நாங்க சொல்லுவோம் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டாரு, கடைசியே ஒன்றையுமே கிடைக்கானல்ல, பேங்கரப்ட் நஷ்டவாதி என்பதாக சொல்லுவோம். இது நாங்க உலகம் சொல்லக்கூடிய பேங்கரப்டி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தஅலமு மனில் முஃப்லிஸு ஃபீ ஹாதிஹில் உம்மah, இந்த உம்மத்திலே இருக்கிற ஆகப்பெரிய பேங்கரப்ட், ஆகப்பெரிய பங்களோட்காரன் யாரு தெரியுமா? கியாமத்துடைய நாளில் ஒரு மனிதன் வருவான், மலையளவு அமல்கள் சுமந்திருப்பான், ஆமிலத்துன் நாசிபா, கஷ்டப்பட்டு 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 அமல்கள் செஞ்சிருப்பாரு, மலையளவு அமல்கள் இருக்கும், பெரிய சந்தோஷத்தோட மமதையோட வந்து நிற்பாரு. அல்லாஹ் எனக்கு என்ன தஹஜ்ஜுத வச்சு சுவர்க்கம் தருவான், நான் குடிச்ச நோம்ப வச்சு சுவர்க்கத்தை தருவான், நான் கொடுத்த தான தர்மங்களை வச்சு சுவர்க்கத்தை தருவான்.
இவர் முன்னுக்கு வரக்கூடிய நேரத்துல இன்னும் சில மக்கள் போலின்ல வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, யார சொல்லலா ஏண்ட குறைய மற்றவங்களுக்கு சொல்லி என்னைய கேவலப்படுத்தினான் யா அல்லாஹ், எனக்கு தெரியாம என்ன ரீபத்தை பேசியிருக்கிறான் யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கே தெரியாம என்ன மனசுடைய மாதிரி எல்லாம் இவர் நடந்திருக்கிறார் யா அல்லாஹ் என்பதா மக்கள் இவரை பத்தி குறை சொல்லக்கூடிய ஒரு லைன் ஒன்று பின்னுக்கு நின்று கொண்டே இருக்கு. இந்த மக்களுடைய குறைகள், இந்த மக்களுடைய நஷ்டங்கள் அடைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வார், இவருடைய நன்மைகளை தூக்கி அந்த மக்களுக்கு கொடுத்து 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 அவர்களை ஆறுதல் படுத்தி படுத்தி சுவர்க்கத்துக்கு அனுப்பிடுவார். ஆனா இன்னும் போலி நின்று கொண்டிருக்கும், கொடுக்கறதுக்கு அமல்கள் ஒன்றுமே இல்ல. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறை சொல்லக்கூடிய மக்களுடைய பாவங்களை இவட தலையில தூக்கி கட்டிடுவார். பின்னால் அந்த மக்கள் எல்லாமே சொர்க்கவாதிகளாக மாறிடுவாங்க. பாவம், நஷ்டம், கஷ்டப்பட்ட அமல் செஞ்சு கியாமத்துடைய நாள்ல நின்றிருப்பாரு. இவருடைய நாவு பேசக்கூடிய பேச்சுல பேணுதல் இல்ல என்றதுனால அல்லாஹ் பாதுகாக்கணும். மற்றவங்களோட பாவங்களை இவட தலையில கெட்டி இவர் ஒரு சுவர்க்கத்துக்கு மாற்றமா நடத்தக்கூடிய மனிதனாக அல்லாஹ் மாத்திடுவார். அன்பான பெரியோர்களே, சகோதரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவர்தான் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரிய பேங்க் கரப்ட், ஆக பெரிய பங்களூர் நஷ்டவாளி இந்த மனிதன் தான் என்பதாக. அன்பான பெரியோர்களே, சகோதரே, நம்ம கால வாழ்க்கையில நாங்க பார்க்கலும் மக்கள் உலகத்துல நல்லத பேசுறதை விட கெட்டதை பேசுறது ஒரு அதிகமாக ஒரு மொட்டாக பார்க்கக்கூடிய காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நாக்கால நாங்க பேசக்கூடிய பேச்சாக இருந்தாலும் சரி, எங்களோட பிங்கர் டிப்ஸ்ல நாங்க போன்ல செய்யக்கூடிய ஷேர் பண்ணக்கூடிய மெசேஜ்களாக இருந்தாலும் சரி, முழு உலகத்துடைய தியரி என்னது, நெகட்டிவா பேசுறது ஒரு வைரலாக மாறுறது. ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுல 25 பிளைட் லேண்ட் ஆகுது, எல்லாமே லேண்டிங், எல்லா பிளைட்டுமே நல்லா தான் இறங்கிச்சு. ஆனா 26வது பிளைட் கிராஷ் ஆயிருச்சுன்னு சொன்னா நாளைக்கு ஹெட்லைன் நியூஸ் என்னது, 25 பிளைட் சேஃபாக லேண்ட் ஆகினது இல்ல, ஒரு பிளைட் கிராஷ் ஆகினது தான். இது சரியா பிழையா என்றது சொல்றது நோக்கம் இல்ல. அன்பான பெரியோர்களே சொல்லி, இப்படியான ஒரு உலகத்துல வாழ்ந்து 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 முஸ்லிம்கள் நாங்களும் எங்களுக்கே தெரியாம ஒரு கெட்ட பழக்கம் வந்துருச்சுன்னா, சோசியல் மீடியாக்கள்ல எத்தனையோ நல்ல நல்ல மெசேஜ்கள் வாருது, அவைகளை நாங்க ஷேர் பண்றோம், பேசுறோம், கதைக்கிறோம். ஆனா எங்களுக்கே தெரியாம எத்தனையோ மக்களுடைய குறைகளையும் இதே சோசியல் மீடியால நாங்க ஷேர் பண்ணவும் செய்யறோம், லைக் பண்ணவும் செய்யறோம். அவர் இவருடைய குறைய, இவருக்கு அவருடைய குறைகளை மூட்டி விடுற வேலைகளும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். அன்பான பெரியோர்களே, சகோதரே, நம்ம கால வாழ்க்கையில சமுதாயத்துல மக்களுக்கு மத்தியிலையும் ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கும். சில மக்கள் அவங்களுக்கு இந்த சொல்லி டைட்டில கிரியேட் பண்ணி கொள்ளுவாங்க. என்ன டைட்டில், இந்த ஏரியால யார பத்தி கேட்கறதா இருந்தாலும் எனக்கிட்ட கேளுங்க, எனக்கு அவர்த ரெஜிஸ்டர் தெரியும். எனவே மக்கள் அந்த டைட்டில குட்டு கொடுக்கறதுக்கும் ரெடி இல்ல. எனவே இவருக்கு அந்த ஏரியால யாரு என்ன பிழை செஞ்சாலும் இவர்த ரெக்கார்டுக்கு இவர்த ரெஜிஸ்டருக்கு அது வரணும் என்றதை இவரும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பாரு. ஏரியால யாரையாவது கல்யாணமா, அந்த மாப்பிள்ளைய பத்தி இவர்கிட்ட விசாரிங்க, இந்த பொண்ணை பத்தி அவர்கிட்ட கேளுங்க, உங்களோட பைனான்சியல் டீலிங் ஒன்று செய்யணுமா, இன்னாருடைய முழு ஹிஸ்டரியும் இவர்கிட்ட இருக்குது என்பதாக யாரையாவது ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சமுதாயத்துல அவரும் அதுக்கேற்றவராகவே இருப்பாரு. மக்களுடைய குறைகளை இவர் அப்டேட் ஆகிக்கொண்டே இருப்பாரு. இவருக்கு தெரிஞ்சு கொள்ளணும் மக்கள் என்னென்ன பிழை செய்யறாங்க. ஒன்றும் இல்லையா, கால் பண்ணி கேட்பாரு, இவர்கிட்ட இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டு உண்மையா கேட்கறதுடைய நோக்கம் என்ன, அந்த இன்ஃபர்மேஷன் இவருக்கு கிடைக்காது. அந்தந்த ராவுக்கு அவருக்கு தூக்கம் போக மாட்டுச்சு, சாப்பிடுற சாப்பாடு டைஜஸ்ட் ஆக மாட்டுச்சு. ஏன், அவருடைய குறை என்னமோ நடந்திருக்குது, ஆனா என்னன்றது எனக்கு தெரியாம போயிட்டு. எனவே மக்களோட குறையிட பின்னுக்கான ஓடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் மாறி இருக்கிறத பேசக்கூடிய நான் மட்டுமில்ல, கேட்கக்கூடிய நாங்க எல்லாருமே விளங்கித்தான் இருக்கிறோம். அன்பான பெரியோர்களே, சகோதரே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மற்ற மக்களை பத்தி தெரிஞ்சு கொள்றது இருக்குது. இது நாங்க ஒரு நாளும் நினைச்சிடக்கூடாது, நான் இந்த ஏரியால பழைய ஆள் சுற்றி எனக்கு எல்லாரையும் பத்தி தெரிஞ்சிருக்கிறது அது என்னொரு டைட்டில் இல்ல. அன்பான பெரியோர்களே, சகோதரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதரை சோதிச்சு கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு மனிதனுடைய குறை தெரியுமா, எனக்கு ஒரு மனிதனுடைய லைஃப் ஹிஸ்டரி தெரியுமா, எனக்கு ஒரு மனிதர் செஞ்ச எல்லா பிள்ளைகளும் என் வாழ்க்கையில தெரியுமா. அல்லாஹ் எனக்கு ஒரு டைட்டில தரல, என்னைய சோதிச்சு கொண்டிருக்கிறான். மத்தவங்களோட குறைகளை மறைக்கிற விஷயத்துல நீ எப்படி நடந்து கொள்றாய் என்றத பாக்குறத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்துல கூட இப்படியாப்பட்ட சில மக்கள் இருந்தாங்க. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட டைட்டிலே சாஹிபு ஸிர். அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்களுடைய பட்டியலை கையில கொடுத்திருந்தாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே முனாஃபிகீன்கள் என்ற உம்மத்தினர்கள் என்ற அந்த ரகசியமான கதைய
ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கையில கொடுத்திருந்தாங்க. அந்த காலத்துல யாரு அவரை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா இவர்கிட்ட வந்து கேட்பாங்க, இவர் எப்படியாப்பட்டவர், அவர் எப்படியாப்பட்டவர் என்பதாக. எனவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து கேட்பாங்க, அந்த முனாஃபிகீன்கள் லிஸ்ட்ல ஏண்ட பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களா என்பதாக. அவங்க இல்ல இல்ல உங்களோட பேர் இல்ல என்பதாக சொல்லுவாங்க. ஆனா அன்பான பெரியோர்களை சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு கையில எல்லா முனாஃபிகீன்களோட பேரும் கொடுக்கப்பட்டுச்சு என்பதாகத்தான் சம்பவம் இருக்குது. ஆனா யார் யாரு முனாஃபிகீன்கள் என்பதாக கிதாப்ல பேர்கள் வந்தில்லை. அந்த அளவுக்கு ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அவங்க கிட்ட இந்த பிரைவசி மற்றவங்களோட விஷயத்துல முனாஃபிகின் நபியே சொல்லியிருந்தாலும் அதை இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்கல. எனவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேள்வி கேட்பாங்க, முனாஃபிகின்களோட பட்டியலை சொல்லுங்க என்பதாக கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் அந்த முனாஃபிக்ல ஒத்தனா இல்லையா, எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு, அவங்க அங்கிட்டு இருந்து போயிட்டுடுவாங்க. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு வாயை புத்திடுவாங்க. அன்பான பெரியோர்களே சகோதரே, சமகால வாழ்க்கையில நாங்க யோசிச்சு பார்ப்போம். ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு தெரியா, உண்மையிலேயே நான் கேட்கிறேன், இவருடைய வீட்டுல நான் ஒரு கல்யாணம் பேசுறேன், இவரை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களே. அன்பான பெரியோர்களே சகோதரே, கேட்கப்பட்டவர் இருக்கிறாரே, இவர் பெரிய ஒரு டெஸ்டுக்கு போறாரு, இவர் பெரிய ஒரு சோதனையில மாட்ட போறாரு. எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அவ்வளவு தான் கொடுக்கணும். அதை தாண்டி ஒரு வார்த்தை சொன்னாலும் அவருடைய குறைய இவர் வெளிப்படுத்தினதுனால கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுடைய கோர்ட்ல இவர் மாட்டத்தான் போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் மற்றவருடைய குறைகளை வெளிப்படுத்துறத, பேசுறத, கதைக்கிறத இவர் பழக்கமாக ஆக்கி கொள்றாரோ நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஒரு கேவலத்தை தருவான்னு சொன்னா, மௌத்துக்கு முன்னால அவருடைய வீட்டை மூடிக்கொண்டு லொக்க போட்டுக்கொண்டு தனியாக இருந்தாலும் அவரை அதை போல ஒரு குறைய கொண்டு சோதிக்காம அல்லது அதை விட மோசமான ஒரு குறைய கொண்டு சோதிக்காம அல்லாஹ் இவரை மௌத்தாக்க மாட்டான். எனவே நான் ஒரு மனிதனுடைய குறைய பேசுறேன்னா நான் முதலாவது விளங்கணும், ஏன் மௌத்துக்கு முன்னால் இதே போல ஒரு குறையில நான் பாதிக்கப்படத்தான் போறேன் அல்லது இதை விட மோசமான ஒரு குறையில நான் பாதிக்கப்படத்தான் போறேன். அன்பான பெரியோர்களே சகோதரே, இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் சத்தர அன் முஸ்லிமின் அவ்ரத்தன், யார் ஒரு மனிதர் ஒரு மனிதனுடைய குறையை கண்டு மறைக்கிறாரோ, சத்தரல்லாஹு அன்ஹு ஐபஹு யௌமல் கியாமா அவ் கமா قال عليه الصلاه والسلام, அவருடைய குறைய கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் மறைக்கிறான் என்பதாக. அன்பான பெரியோர்களே சகோதரே, இந்த சத்தர இந்த வார்த்தை அரபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. மன் சத்தர அன் முஸ்லிமின், சத்தர இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, நாங்க வீட்டுல இருந்து கொண்டிருக்கிறோம், வீட்டுக்கு ஒரு விசிட்டர் வந்துட்டாரு, ஒரு விருந்தாளி வந்துட்டாரு, வீட்டுல பெண்கள் உள்ளுக்கு இருக்கிறாங்க, விசிட்டர் ஹால்ல இருக்கிறாரு. ஆனாலும் நாங்க எலும்பி போயிட்டு என்ன செய்வோம், ஒரு கர்ட்டனை போட்டுடுவோம். ஏன் தப்பி தவறி சரி உள்ளுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே வந்துடக்கூடாது, வெளியே இருக்கக்கூடிய விசிட்டர் உள்ளுக்கு போயிட்டு கூடாது. ஒரு ப்ரிகாஷன், எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன், நாங்க அந்த கர்ட்டனை போட்டு மூடி விட்டுருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இததான் மன் சத்தர அன் முஸ்லிமின் அவ்ரத்தன், நீங்க பார்க்க கூடாது இல்ல, நீங்க கண்டால் எப்படி நடந்து கொள்ளணும். மன் சத்தர, ப்ரிகாஷன் எடுங்க. என்ன ப்ரிகாஷன்? இவருடைய குறைய நான் பேச மாட்டேன் என்றதுக்குரிய நிலைமைக்கும் நான் ஆளாக மாட்டேன். இவருடைய குறைய பேச வேண்டிய ஒரு சம்பவம் ஏற்படுது, அந்த சம்பவத்திலிருந்து நான் கலந்து போயிட்டுடுவேன். ஒரு மஜ்மா அவரை பத்தி பேசுறாங்க, நானும் பேச வேண்டி வருமா, அந்த மஜ்மால திரும்பி போயிட்டுடுவேன். எனவே பேசக்கூடிய இடங்கள்ல இருந்து கலர்றது இதுக்குரிய ஒரு ப்ரிகாஷன், இதுக்கு நாங்க எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன். அன்பான பெரியோர்களே சகோதரே, இதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல ஒரு மனிதர் வந்தாரு. நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்ன, இந்த காலத்துல சமுதாய வாழ்க்கையில ஒருத்தர் அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுறது இருக்குது, இன்னார் எப்படி, ஏன்னா அவருடைய உள்ள நாங்க ஒரு கல்யாணம் பேச போறோம், இந்த நேரத்துல இவர் ஒரு டெஸ்டுக்கு போறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்டயும் இந்த டெஸ்ட் வந்துச்சு. ஒரு மனிதர் வந்து சொன்னார், உமர், என்னுடைய ஒரு மகள் இருக்கிறா, அவ பிறந்த நேரம் பொம்பளை புள்ள என்றதுனால நான் வெறுத்து அந்த புள்ளைய குழிய தோண்டி புதைச்சேன் உசுரோட. ஆனா என்னுடைய வீட்டார்கள் என்ன செஞ்சாங்கண்டா, என் கைய தட்டிட்டு குழிய தோண்டி அந்த புள்ளைய வெளியெடுத்தாங்க. அந்த புள்ள வளர்ந்து ஆளாகி வாலிபத்தை அடைஞ்சதுக்கு பின்னால அந்த பெண் ஜினா செஞ்சுட்டான். இந்த ஜினா செஞ்ச இந்த கேவலத்தை தாங்க இல்லாம வீட்டுக்கு வந்து தற்கொலை செய்ய பார்த்துட்டா.
கூர்மையான ஒரு கத்தி எடுத்து தன்னுடைய கழுத்துல வெட்டக்கூடிய நேரத்துல நாங்க போயிட்டு கைய புடிச்சு நிப்பாட்டினோம். எனவே கழுத்துடைய சில நரம்புகள் வெட்டிப்பட்டுச்சு, கழுத்து வெட்டிப்படல. இவ்வளவு மோசமான ஒரு பெண் இப்ப தௌபா செஞ்சு இப்ப கல்யாணம் முடிக்கிறத விரும்புறா. இந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குற நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்துல இந்த பெண்ணுடைய இந்த குறைகளை இந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லவா வானமா என்றதுதான் கேள்வி. அன்பான பெரியோர்களே சகோதரே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல நடந்து கொண்ட முறை இருக்குது. முழு உலகத்துக்கும் கியாமத் நாள் வரைக்கும் நடத்தின ஒரு பாடம் நாங்க எப்படி நடக்கணும் என்றதுக்கு சொன்னாங்க. லவ் அக்பர்த அஹதம் பிஷைஇன் மின்ஹா, நீங்க அந்த பெண்ணுடைய குறைய ஏதாவது சொன்னீங்க என்று சொன்ன என்ன குறை? சின்ன சின்ன பாவங்கள் இல்ல, பெரும் பாவங்கள். குழிய தோண்டி புதைச்ச புள்ள வெளியே வாரது என்று சொன்னா எவ்வளவு பெரிய கேவலம். குழிய தோண்டி புதைச்சாங்க பெற்ற உம்மா வாப்பா, அந்த பெண்ணுக்கே கேவலம். அந்த பெண் ஒரு தானியா, அந்த பெண் ஒரு சூசைட் அட்டம்ப்ட்ல ஈடுபட்டவ, தற்கொலை செய்ய போனவ. இந்த எல்லா கேவலங்களும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் லவ் அக்பர்க அஹதம் பிஷைஇன் மின்ஹா, அந்த பெண்ணுடைய பாஸ்ட பத்தி நீங்க யாருக்காவது ஏதாவது சொன்னால் உங்களுக்கு நாளத்தாக பனிஷ்மெண்ட் இருக்குது. கியாமத் நாள் வரைக்கும் முழு உலகமும் பேசுற மாதிரி பனிஷ்மெண்ட் ஒன்று தருவேன் என்பதாக சொன்னார். அன்பான பெரியோர்களே சோதனை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்தினாங்க. ஒரு பெண் தௌபா செஞ்சுட்டா என்று சொன்னா அவ பத்தினியான பெண்ணாக மாறிடுறா. அதனால ஒரு பத்தினி பெண்ணை எப்படி அழகான கண்ணியமான முறையில திருமணம் செஞ்சு வைப்பீங்களோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணையும் கண்ணியமான முறையில திருமணம் செஞ்சு வைக்கணும். அன்பான பெரியோர்களே சோதனை, சமகால வாழ்க்கையில நாங்க பாக்கணும், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வந்திருக்கும், குடும்பத்துல 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேரும் பேசி 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 முழு உலகத்தையும் போட்டு நாரடிச்சிருப்பாங்க. இப்ப பிரச்சனைப்பட்ட கணவன் மனைவியே விரும்பினாலும் சேர்ந்து வாழையலாம். ஏன்? சமுதாயத்துல அவங்களோட குறைகள் தெரிஞ்சிருச்சு. ஒருத்தர் வியாபாரம் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு, லொஸ் ஆகிட்டாரு. புதுசாக அவருக்கு பஜார்ல போயிட்டு வியாபாரம் செய்யலாம். ஏன்? இவர் லொஸ் ஆகினத்துக்குரிய காரணங்கள், இவர் செஞ்ச பிழைகள், இவர் செஞ்ச குத்தங்களை முழு பஜார்லையும் சொல்லி முடிஞ்சு இவருக்கு வியாபாரமே செய்ய இயலாத நிலைமைக்கு மாற்றக்கூடிய உலகத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெரியோர்களே சோலே, குறைகளை பேசக்கூடிய நாங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும். தாகு தாகு மக்களே கவிதாரிதாரிஹே பேதாகு சிறு ஒரு அழகான உருது பைத் எங்களுக்கு என்ன சொல்லி தருது? நீங்க அவரு பில இவரு பில, இன்னாட்ட குத்தம் அன்னாட்ட குத்தம் என்பதாக எல்லாட்ட குத்தத்தையும் பேசுறீங்க. பேதாக திருப்புவோ, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே குத்தவாளிகள் தான். பேசுற நானும் குற்றவாளி. இன்றைக்கு மிம்பர் மேடையிலிருந்து ஜுப்பா போட்டுட்டோம், தலப்பா போட்டுட்டோம், ஜுப்பா வெள்ளையா இருக்கிறோம் என்பதாக இருந்து நாங்க 100% நல்லவங்களா இல்ல? அன்பான பெரியோர்களே சொல்ல, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய 750 கோடி மக்களும் குறை குத்தம் இருக்கிறவங்க தான். பேதாக திருப்புவோ பர்வர்த்திகாருக, குற்றமே இல்லாத ஒரு மனிதர், குற்றமே இல்லாத ஒரு ஆள் உங்களுக்கு பார்க்கணுமா? அது எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவன் மட்டும் தான். எனவே உலகத்தில் இருக்கிற நாங்க எல்லாருமே எங்களோட வாழ்க்கையில குற்றத்தை வச்சுக்கொண்டு எந்த அடிப்படையில சொல்றோம்? இவர் ஒரு குத்தவாளி, அவர் ஒரு குத்தவாளி, இவர் அவர்கிட்ட, அவரை இவர்கிட்ட சொல்லிக்கொண்டு. அன்பான பெரியோர்களே சகோதரே, நாங்க எல்லாருமே படிக்க வேண்டிய பாடங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பாடங்கள். ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு ஆதாரம் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சு மற்றவங்களோட பிழைகளை தேடுறதுக்கு. ஏன்? அவங்க தான் கவர்மெண்ட், அவங்க தான் ஹலீஃபா. ஒரு நாள் இரவு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரோட்ல போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களும் இவங்களும் இரவு நேரத்துல முழு கிராமத்தையும் சுற்றி வரக்கூடிய நேரத்துல பாக்குறாங்க, ஒரு வீட்டுல லைட் பத்தி கொண்டு மியூசிக் சத்தம் வந்து கொண்டிருக்குது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரோட்ல நிப்பாட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போயிட்டு அந்த வீட்டுக்கு பாக்குறாங்க, ஒரு வயசாலி மனிதன், அவரு போதையில மியூசிக்க போட்டுக்கொண்டு குதூகலமாக இருக்கிறாரு. உடனே போயிட்டு கைய பிடிச்சு நிப்பாட்டி சொன்னாங்க, நாளைக்கு கபருக்கு போறாய், உனக்கு இந்த ஹராத் ஒன்றதுக்கு இன்னும் நேரம் வரலையா? இவ்வளவு பெரிய பாவத்துல சேர்ந்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த போதையில இருக்கக்கூடிய மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, உமர், நீங்க சொல்றது 100% உண்மைதான். நான் ஒரு பிழைதான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் ஒரு குத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், போதையில இருக்கிறேன், மியூசிக் கேட்டு கொண்டிருக்கிறேன். ஆனா ஒரு குத்தத்தை பாக்குறதுக்கு நீங்க 3 குத்தங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஆச்சரியப்பட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்டாங்க, நான் குத்தம் செஞ்சிட்டேனா? என்ன குத்தம்? சொன்னாங்க, வலா தஜஸ்ஸஸு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மத்தவங்களோட குறைகளை தேடி தேடி போவானாம்.
வாட்ஸ்அப் பண்ணி கேட்க வேணாம், இவர் பிள்ளை செஞ்சாரு என்ன பிள்ளை கொஞ்சம் சொல்லுங்க. கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கெத பண்ண வேணாம், மத்தவங்களோட பிள்ளைகள் தஜஸ்ஸுஸ் மத்தவங்களோட குறைகளை தேடின வேலை செய்ய வேணாம். ஆனா தேடி என் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க சலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போகணும், சலாம் சொல்லாம வந்திருக்கிறீங்க. அனுமதி இல்லாம வீட்டுக்கு போவானம் என்றால் நீங்க அனுமதி இல்லாம என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. எனவே 3 பிள்ளைகளை செஞ்சுட்டு ஒரு பிள்ளையை பாக்குறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க என்பதா. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கல, இவ்வளவு பெரிய பிள்ளையில இருந்து கொண்டும் உங்களுக்கு திமிர்த்தனமான பேச்சா? இல்ல அன்பான பெரியவர்களே சொல்ல சரண்டர் ஆகினாங்க. எந்த போர்வை அவங்க கையில இருந்துச்சோ அந்த போர்வை அப்படி வாயில போட்டு விம்மி விம்மி அழுந்து கொண்டு வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பின்னுக்கால போயிட்டு தோலை பிடிச்சு கேக்குறாங்க, அமீருல் முஃமினீன் வீட்டுக்கு சந்தோஷமா போனீங்க, வெளியே வரப்போல அழுது கொண்டு வாரீங்க, என்ன நடந்துச்சு என்பதை ஒன்றும் சொல்லல. வாயை கொஞ்சம் கொண்டு அப்படியே மஸ்ஜிது நபவிக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டாங்க. சில நாட்கள் கழிஞ்சு அந்த மனிதர் போதையில் இருந்த மனிதர் மஸ்ஜிது நபவிக்கு வாராரு. வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒரு இடத்துல உட்கார்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டுட்டாங்க. சொன்னாங்க, உதுனுமின்னி, மனிதரை ஒளிஞ்சு ஒளிஞ்சிருக்கவான முன்னால வாங்க. இவர் பயந்துட்டாரு. உமர் இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு தண்டனை வந்து தர போறாரு, இன்றைக்கு என்னைய பத்தி உமர் பப்ளிசைஸ் பண்ண போறாரு, போஸ்டர் அடிக்க போறாரு, மெசேஜ ஷேர் பண்ண போறாரு என்பதார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உதுனுமின்னி, என கிட்ட வாங்க என்பதார். கிட்ட வந்து உட்கார்ந்து அந்த மனிதனுடைய காதுல போயிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மனிதரை நீங்க பயப்படவாங்க, உங்களை எந்த நிலைமையில அன்றைக்கு நான் வீட்டுல கண்டினோ இன்றைக்கு வரைக்கும் இல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் நான் உங்களை பத்தி யார்கிட்டயுமே சொல்லல, சொல்லவும் மாட்டேன். என்னையோட இருந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு கூட தெரியா நீங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க என்பதாக. அந்த மனிதர் உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதுல வந்து சொன்னாரு, உமர், அன்றைக்கு ராவ் நீங்க என்னையோட நடந்து கொண்ட முறை இருக்குது, அந்தண்டே நான் தௌபா செஞ்சுட்டேன், இன்றைக்கு மட்டும் இல்ல கியாமத்து நாள் வரைக்கும் இதை போல ஒரு பாவத்துல நான் ஈடுபட மாட்டேன் என்பதா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியத்தை அல்லாஹு அக்பர் என்று கத்திட்டாங்க. மஜ்மல் இருந்த யாருக்குமே தெரியா உமர் ஏன் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். அன்பான பெரியோர்களை இந்த சிச்சுவேஷன் எங்கட கண்டெம்பரரி லைஃப், எங்கட சமகால வாழ்க்கையில போட்டுப்பாங்க. யாரோ ஒருத்தர் செஞ்ச வீடியோ, யாரோ ஒருத்தர் செஞ்ச பிள்ளை எனக்கு வந்துருச்சு பர்சனல் இன்ஃபர்மேஷன், என் வாட்ஸ்அப்புக்கு வந்தா அடுத்த கையே என் துடிக்கும் என்னது, ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, கொஞ்சம் இதை பத்தி எங்கட குரூப் சேட்டிங்ல போடுங்க. அன்பான பெரியோர்களே சொல்லி ஒரு விதமான துனியால நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்துல நாங்க நினைக்கிறோம் தொழுதா சரி, இஸ்லாத்துல நாங்க நினைக்கிறோம் நோம்பு பிடிச்சா சரி, இஸ்லாத்துல நாங்க நினைக்கிறோம் குர்ஆன் ஓதினா சரி. இல்ல அன்பான பெரியோர்களே சகோதரர்களே, ஹுகூகுல் இபாத், மனிதர்களோட எங்கட நாக்கு எப்படி இருக்குது, எங்கட உள்ளம் எப்படி இருக்குது. மற்ற மனிதர்களை பத்தி கெட்டதை பேசுறதுக்கும் அனுமதி இல்ல, மற்ற மனிதர்களை பத்தி கெட்டது நினைக்கிறதுக்கும் அனுமதி இல்லை இஸ்லாத்துல. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக் கொண்டேன். ஹயாத்து ஸஹாபால பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பார்க்க வராங்க இவருடைய சக்கராத்துடைய நேரத்தை. சக்கராத் இருக்கக்கூடிய மனிதர் யதஹல்லலு வஜ்ஹுஹு, ஹயாத்து ஸஹாபால இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர் சிரிச்சு கொண்டிருக்கிறார் சக்கராத்துடைய நேரத்துல. சுத்திருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, முதஹல்லிலன் வஜ்ஹுக, உங்களோட மூஞ்சி பிரகாசமான நிலைமையில சிரிச்சு கொண்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, இல்ல எனக்கு ஒரு தைரியம் இருக்குது, எனக்கு உள்ளத்துல நம்பிக்கை இருக்குது, நான் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கவாதி என்பதா. உடனே இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, எதை வச்சு நீங்க சுவர்க்கத்தை சொல்றீங்க? நீங்க பதில்ல கலந்து கொண்டீங்க, உஹத்ல கலந்து கொண்டீங்க, எத்தனையோ தான தர்மங்கள் செஞ்சிருக்கிறீங்க, இவைகள் எல்லாத்தையும் வச்சு சுவர்க்கத்தை எதிர்பார்க்கிறீங்களா? அந்த சஹாபி உடனே சொன்னாரு, இல்ல இல்ல, நான் செஞ்ச எந்த நல்ல அமல்களையும் வச்சு நான் எதிர்பார்க்கல, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? நான் இஸ்லாத்துக்கு வந்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு முஸ்லிம பத்தியும் எந்த ஒரு மனிதரை பத்தியும் கெட்டெண்ணம் வச்சதில்ல. எனவே என் உள்ளம் சுத்தமாக இருக்குது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லாமல் அல்லாஹ் பிகல்பின் சலீம், கியாமத்துடைய நாளையில சுத்தமான உள்ளங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் சுத்தமான சுவர்க்கத்தை என்பது. அன்பான பெரியோர்களே, அந்த காலத்துல சஹாபாக்கள் கூட அல்லாஹ் கிட்ட சுவர்க்கத்தை எதிர்பார்த்து அவங்களோட தொழுகையை வச்சு மட்டும் இல்ல, தொழணும், ஹஜ் செய்யணும், நோம்பு பிடிக்கணும், குர்ஆன் ஓதணும், எல்லா நல்லமல்களோடையும் அந்த சஹாபாக்கள் கூட அல்லாஹ் கிட்ட சுவர்க்கத்தை எதிர்பார்த்தது தன்னுடைய உள்ளம் நல்லா இருக்கணும், தன்னுடைய நாவு நல்லா இருக்கணும், ஹுகூகுல் இபாத், மற்றவங்களோட விஷயத்துல நாங்க பேணுதலாக இருக்கணும். எனவே அன்பான பெரியோர்களே சொல்லு, உண்மையான முஸ்லிம் என்று சொல்றவரு அல்லாஹ் கிட்ட நல்லவராய் இருக்கிறவரு மட்டும் இல்ல, மக்களுடைய விஷயங்களில் நல்லவராய் இருக்கிறவரு. எனவே உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக அந்த அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்க அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் எந்தெந்த நலவான விஷயங்களை பேசணுமோ மவுத் வரைக்கும் இஹ்லாஸ்